வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் வந்து இன்னைக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த விவாகரத்து கேஸ் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலான ஒரு டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஏன்னா இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் வந்து இந்த அரசியல் கட்சியை ஒரு 6 to 8 months ஆகி இருக்குது ஆரம்பிச்சு. இந்த நேரத்தில் வந்து அவருடைய ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்ஸும் இன்னைக்கு வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிலைமையில அவங்களோட மனைவியே வந்து இன்னைக்கு விவாகரத்து கேட்டு நின்றுக்கிறது இன்னைக்கு ஒரு இணையதளத்திலே ரொம்பவும் சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்குது. அது இல்லாமல் அது பத்தாததுக்கு அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து ரொம்பவும் வைரலாக போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை கூட தப்பான உறவுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் மேல அவங்க வச்சிருக்கிற அந்த குற்றச்சாட்டு தான் இந்த மொத்த பூதாகரமா இன்னைக்கு இந்த விஷயம் வெடிச்சிருக்கிறதுக்கு முதல் காரணமா இருக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா இன்னைக்கு த்ரிஷா போட்டிருக்கிற நிறைய பதிவுகளும் இன்னைக்கு இணையதளத்துல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம நடிகர் விஜயோட ரொம்ப நெருங்கிய நண்பர், அதாவது நீண்ட கால நண்பரான சஞ்சய் வந்து போட்டிருக்கிற அந்த பதிவும் இப்போ வைரலா போயிட்டு இருக்குது. இதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது டிசம்பர் 5ஆம் தேதியே நடிகர் விஜயோட மனைவியான சங்கீதா வந்து இந்த டிவோர்ஸ் கேஸை வந்து கொடுத்துட்டாங்களாம். ஆனால் இன்னைக்கு தான் இந்த February 24 தான் இன்னைக்கு இந்த விஷயம் வெடிச்சிருக்குது. அப்படின்னா ஏன் அப்படின்னு ஒரு காரணம் அதுக்கு இருக்குது இல்லை. அது என்னன்னா, கண்டிப்பாக இப்போலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி Februaryல இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த 3 மாதத்தில் மக்கள் இதை மறக்கிறதுக்கு, அதாவது கரூர் விஷயத்தையே கொஞ்சம் மறந்துட்டாங்க. ஸோ இதை மறக்கிறதுக்கு மோஸ்ட்லி வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இது எலெக்ஷன் டைம், அதாவது இப்போ February 24, இதுலேருந்து ஹியரிங் வந்து April 20. இப்படி வர டியூரேஷன் டைம், இப்போ டியூரேஷன் கம்மியாக இருக்கிற இந்த நேரத்தில் இது வந்து இப்போ கண்டிப்பாக ஒரு 20 நாள் இந்த விஷயம் ஹாட் டாப்பிக்காகவே இருக்கும். அதுக்கப்புறமேல் April 20 அப்போ அந்த விசாரணையில் நடக்கிற வாதங்கள், அந்த ஒரு பேச்சு எல்லாமே வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக லைவ்ல போயிட்டு இருக்கும். அப்போ அவங்க என்னதான் இது வந்து மீடியா தலையீடு இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக அதில் கேட்டிருக்கிற ஒவ்வொரு முக்கியமான கேள்விகளும் இன்னைக்கு இணையதளத்தில் பரவறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காது. அப்போ கண்டிப்பாக அப்போ அந்த பக்கம் ஒரு 20 நாள் இது வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கும். ஸோ கண்டிப்பாக விஜயோட அந்த இமேஜை பிரேக் பண்ணுறதுக்கு 100% சான்ஸ் வந்து இதில் இருக்குது. இதுதான் இன்னைக்கு ஆளும் வர்க்கத்தினர் எதிர்பார்த்தாங்க. அதை யூஸ் பண்ணிக்கவும் சரியான விதத்தில் அவங்களுடைய ஒவ்வொரு மேடையிலையும் பெண்கள் கிட்ட அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தோட வளர்ச்சிக்காக தான் நாங்கள் மாதம் பெண்களுக்கு உரிமை தொகை 2000 கொடுக்குறோம். இந்த அரசு வந்து கொடுக்குது. அது வந்து அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாலினோட மனைவியான துர்கா ஸ்டாலின் வந்து எந்த அளவுக்கு வந்து பெண்கள் மேலே ஒரு மரியாதை ஈடுபாடு இருந்தால் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து பெண்களுக்கோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு அவங்களுக்கான உரிமை தொகையை மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறாரு. இப்போ வந்து கோடைகாலம் வரப்போகுது, அதுக்கு அந்த இதை சமாளிக்கிறதுக்காக 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. பெண்களை ஒரு மதிக்கிற குடும்பத்திலிருந்து வந்தவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொந்த மனைவியவே சரியாக வச்சுக்காம விவாகரத்து செய்யக்கூடிய ஆள் எந்த விதமான எல்லைக்குமே போவாங்க. அதாவது பெண்களுக்கு அந்த அவங்க ஆள்ற அந்த இதில் வந்து கண்டிப்பாக வந்து மரியாதை இருக்காது அப்படிங்கிறத அவங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, பெண்களோட ஓட்டு சதவீதம், அதாவது 40 வயசு கடந்த பெண்களோட ஓட்டு சதவீதத்தை காலி பண்ணுறதுக்காக தான் அவங்க இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிவோர்ஸ் கேஸ் பற்றி த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அவர் கூட ஒரு நட்பு இருக்கிறது உண்மைதான். அது வந்து எப்படி இல்லாமல் இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட அவர் கூட 4 வெற்றி படங்கள் வந்து பண்ணியிருக்கிறேன். அதனால் அவருக்கும் எனக்கும் ஒரு தொழில் ரீதியான நட்பு வந்து இருக்குது. கில்லி அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையோட பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவி. ஸோ இப்போ அது ரீரிலீஸ் ஆகி கூட நல்லா வந்து ஹிட்டாக ஓடிச்சு. அதுக்கு காரணம் எங்கள் 2 பேரோட அந்த ஜோடி தான், அதில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி தான். ஸோ வந்து எங்களுக்குள்ளே எப்படி நட்பு இல்லாமல் போகும். எங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு தொழில்முறையான நட்பு. நாங்கள் வந்து படம் ரீதியாக தான் எல்லா வேலைகளுக்கும் ஹாலிடேக்கு போகிறது எல்லாமே பட விஷயமாக தான் தவிர மற்ற வேறு எந்த விஷயமும் இல்லை. யாரோட குற்றச்சாட்டுக்கு என்ன வந்து யூஸ் பண்ணுறது அது சரி கிடையாது.
மேபி நீங்க தப்பா புரிஞ்சுட்டு கூட பேசலாம். ஒரு நடிகர் அப்படிங்கிற பட்சத்தில அவருக்கு வந்து தோழிகள் இருக்கிறது சகஜம் தானே. இந்த இண்டஸ்ட்ரியே அப்படிதான். இன்னைக்கு வந்து அவர் எத்தன பேருக்கு ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 3 படம் நடிக்கிறாரு. 3 புதுமுகங்கள் கூட ஒவ்வொரு படமும் நடிக்கிறாரு. அவங்க கூட அவருக்கு நட்பு எப்படி இல்லாம இருக்கும்? நீங்க அத மேபி தப்பா புரிஞ்சுகிட்டா, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து என்னுடைய மேரேஜ் வந்து எப்ப அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் இப்ப வந்து அதிகமா போயிட்டு இருக்குது. அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மேரேஜ் அப்படிங்கிறது நான் என்னுடைய பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். தயவு செய்து அதில யாரும் தலையிடாதீங்க. கல்யாணம் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு 4 வருஷம் கழிச்சு, அந்த கல்யாணத்துலருந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காகவோ, இந்த சொசைட்டிக்காகவோ என்னால வாழ முடியாது. என்னால பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து வாங்கவும் முடியாது. எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஒரு இதயபூர்வமான ஒரு உணர்வு ரீதியான ஒரு காதல் வந்து இருக்கணும். அந்த மாரி ஒரு வாழ்க்கைய தான் நான் இன்னும் தேடிட்டு இருக்கிறேன். அது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். தேவையில்லாம நீங்க எனக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறீங்க. எனக்கு தெரியாமயே எனக்கு விவாகரத்தும் வாங்கி குடுக்குறீங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள நான் கண்டும் காணாம தான் இன்னைக்கு வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா வந்து ட்ரிஷா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தாவேகா தலைவர் விஜயோட ஃப்ரெண்டான சஞ்சய் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பிளான் பண்ண ஒரு விஷயமா நல்லாவே தெரியுது பார்த்தா. சங்கீதா விஜய் அப்புறம் தாவேகா தலைவர் விஜய்க்கும் உள்ள இருக்கிற அந்த கணவன் மனைவி பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா, அதாவது 2 பேருமே ரொம்பவும் சாஃப்ட். அதாவது பேசுறதுக்கே அந்த வார்த்தைகளே அவங்க ரொம்பவும் அமைதியா, பொறுமையா தான் பேசுவாங்க. இந்த மாரி இருக்கிறப்போ, அவங்களுக்குள்ள எப்படி சண்டை வரும்? அவங்களுக்குள்ள இந்த திருமண வாழ்வு வந்து கிட்டத்தட்ட 27 வருஷங்களா இருக்குது. 2 குழந்தைங்களுக்கு இன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸா இருக்கிற பட்சத்தில, அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இன்னைக்கு இருக்காது. எல்லா விஷயங்களும் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு தான் தாவேகா தலைவர் விஜய் வந்து இப்படி ஒரு டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சிய ஆரம்பிச்சு இன்னைக்கு அத வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு மனுஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது, அவர பிரேக் பண்றதுக்காக இந்த மாரி விஷயங்கள யூஸ் பண்றது அப்படிங்கிறது இயல்பு தான். ஸோ அது 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 வந்து அத டேக்கிள் பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து யுக்தி இருக்குது. கண்டிப்பா அவர் வந்து இதுலருந்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவரு உடைஞ்சு போக மாட்டாரு. ஏன்னா எல்லாமே ப்ரீ பிளான்டு அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த விஷயம் வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். இத வந்து பேசுறது வந்து அவ்வளோ நாகரிகமா இருக்காது. அரசியல் மேடையா இருக்கட்டும், இல்ல சினிமா துறையா இருக்கட்டும், யாருமே வந்து அவங்களுடைய கணவன் மனைவி விவாகரத்த பத்தி பேசுறது எனக்கு தெரிஞ்சு நாகரிகமா இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இத வந்து அரசியல் நாகரிகம் கருதி இத யாரும் பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரான சஞ்சய் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஷயத்த பிப்ரவரி 24 கொண்டுட்டு வந்ததுக்கு காரணமே, இத எலக்ஷன் முடியிற வரைக்கும் மக்கள மறக்க விடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா, கேஸு அது ஒரு 1 மந்த் பேசுவாங்க. ஹியரிங்கு அத ஒரு 1 மந்த் பேசுவாங்க. ஸோ இத வச்சு அ இப்போ வந்து இத வச்சு கண்டிப்பா எல்லாரும் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் வந்து முன்ன திரிஷா வீட்லருந்து விஜய் வெளியில வர சொல்லுங்க. பனையூர்லேருந்து ஒளிஞ்சுக்கிறதுலேருந்து வெளியில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா சொல்லியிருப்பாரு. அதுலருந்தே நல்லா தெரியுது. ஸோ வந்து ட்ரிஷா பேர ஏன் இவங்க வந்து உள்ள கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர வந்து ஒரு தப்பா வந்து பெண்கள் முன்னாடி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது நடிகைகள் கூட தொடர்புல இருக்கிறவரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பா அவர ஃபேம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர இந்த மாதிரி வந்து இந்த கேஸ்ல வந்து மாட்ட வச்சதே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்காக அவர் வந்து ரொம்ப பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம்.